வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, சிறுதுளி பெருவெள்ளம். இது உண்மைதான். ஆனால் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன். நீங்கள் சேமிக்கிற அந்த ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்காக வேலை செய்தா இல்லை சும்மா தூங்கிட்டு இருக்கா? நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு காமனான கேள்வி, நான் மாதம் 10,000 ரூபாய் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது சேஃப் தானேன்னு. சேஃப் தான், ஆனால் அது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை திரும்ப தராது. இன்னைக்கு நம்ம சேவிங்ஸ் வெர்சஸ் இன்வெஸ்டிங், இதோட ரியல் பவர் என்ன, நீங்கள் எப்படி உங்கள் பணத்தை க்ரோ பண்ண வைக்கலான்னு பார்ப்போம். ஒரு காரில் ஸ்பேர் டயர் எதுக்கு வச்சுருப்போம்? யோசிச்சு பாருங்க. கார் பஞ்சர் ஆனா இல்லை ஒரு எமர்ஜென்சினா ஹெல்ப் பண்ணதான். அதை மாற்றிட்டு நம்ம 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஹைவேல போக முடியாது. சேவிங்ஸும் அப்படிதான். உங்கள் எமர்ஜென்சிக்கு, சடன் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு இல்லை ஒரு ஜாப் லாஸ்னா அது உங்கள் கையில் இருக்கணும். ஃபுல் சேஃப்டி, ஜீரோ ரிஸ்க். ஆனால் ஸ்பேர் டயர் மட்டுமே உங்கள் காரை முன்னாடி தள்ளாதுல்ல. உங்கள் கார் முன்னாடி போகணும்னா உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் வேணும். அதுதான் இன்வெஸ்டிங். இன்ஜின் தான் உங்கள் காரை, அண்ட் இன்வெஸ்டிங் தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் நினச்ச கோல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகும். என்ஜின் ரன் ஆகும்போது கொஞ்சம் சத்தம் வரும், வைப்ரேஷன் இருக்கும், லைக் மார்க்கெட் ரிஸ்க் மாதிரி. ஆனால் அப்போ தான் கார் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ஸ்பீட் தான் உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ண வைக்கும். இப்போ புரியுதா? என்ஜின் மட்டும் இருந்தால் சேஃப்டி இல்லை. ஒரு பஞ்சர் ஆனால் கூட ரோட்டில் நம்ம நிற்போம். ஆனால் ஸ்பேர் டயர் மட்டும் இருந்தால் கார் நகராது, அங்கேயே தான் நிற்கும். ஸோ உங்கள் ஃபினான்சியல் ஜேர்னிக்கு சேவிங்ஸ், இன்வெஸ்டிங் ரெண்டுமே வேணும். ஒரு உண்மை சொல்லவா? நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு திருடன் நம்ம கையில் இருக்கிற பணத்தை மெல்ல மெல்ல திருடிட்டு இருக்கான். அது பேர் தான் இன்ஃப்ளேஷன். நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் விலைவாசி. யோசிச்சு பாருங்க. 1990 ஒரு சினிமா டிக்கெட் 10 ரூபாய்க்கு கிடச்சிது. 2010 அது 100 ரூபாய் ஆச்சு. இன்னைக்கு மல்டிப்ளெக்ஸில் 200 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. டிக்கெட் அதே தான், ஆனால் உங்கள் 10 ரூபாயோட பவர் குறைஞ்சிருச்சு. இதுதான் இன்ஃப்ளேஷன். இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்கள் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட் அப்ராக்சிமேட்டாக 3% வச்சுப்போம். ஆனால் நம்மளோட விலைவாசி வருஷத்துக்கு 6 to 7% ஏறிட்டே போகுது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கல, நீங்கள் உங்கள் பணத்தோட பையிங் பவரை மெல்ல மெல்ல இழக்கிறீங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த சேவிங்ஸை எடுத்து பார்த்தா அந்த சேவிங்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதை வச்சு நீங்கள் வாங்க நினச்ச பொருளோட விலை டபுளாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ரமேஷ் அண்ட் சுரேஷ் 2 பேருமே மாதம் 5,000 ரூபாய் சேவ் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் 2 பேரோட அப்ரோச்சும் வேற வேற. ரமேஷ் ரொம்ப சேஃப் டைப். அவர் அந்த 5,000 பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறார். 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் கையில் அப்ராக்சிமேட்டாக 6.5 lakhs to 7 lakhs இருக்கும். இது கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா 10 வருஷம் கழிச்சு வர்ற அந்த 7 lakhs இன்னைக்கு இருக்கிற 3 or 4 lakhsக்கு தான் சமம். ஹீ சேவ் மணி பட் ஹீ டிடன்ட் க்ரோ வெல்த். இப்போ சுரேஷை பாருங்க. அவர் அதே 5,000 ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் SIPயில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சுரேஷ்க்கு நடுவில் மார்க்கெட் மேலே கீழே போகும்போது சின்ன பயம் இருக்கு, வைப்ரேஷன் இருக்கு. ஆனால் அவரை ஸ்டாப் பண்ணலை. 10 வருஷம் கன்சிஸ்டன்சியோட இருந்தால் 12 to 15% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா அவர் கையில் 11 lakhs to 13 lakhs வர சான்ஸ் இருக்கு. பார்த்தீங்களா? அதே 5,000 தான், அதே 10 வருஷம் தான். ஆனால் ரமேஷை விட சுரேஷ் கிட்ட டபுள் அமௌண்ட் வர சான்ஸ் இருக்கு. இது மேஜிக் இல்லை, இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ரமேஷ் பணத்தை வச்சிருந்தார், சுரேஷ் பணத்தை வேலை செய்ய வச்சார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்வெஸ்டிங் ஏன் இம்பார்ட்டன்ட்னு. ஓகே, இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இது ஒரு 3 ஸ்டெப் சக்ஸஸ் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணுங்க. இதுதான் நமக்கு ஸ்பேர் டயர். உங்கள் மாத செலவு எவ்வளவோ அதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் எக்ஸ்பென்ஸ் 20,000னா 1.2 lakhs பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ரெடியாக வைங்க. சடனாக வேலை போச்சுனாலோ இல்லை எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் வந்தாலோ இது உங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு நல்ல ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. எனக்கு எதுக்குப்பா இன்சூரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சேவிங்ஸை ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் பில் மொத்தமாக தூக்கிட்டு போகக்கூடாது. இன்சூரன்ஸ் தான் உங்கள் சேவிங்ஸை பாதுகாக்கிற ஒரு பாடி கார்டு. ஓகே, நெக்ஸ்ட், இதை ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் பணத்தை உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்கள் கல்யாணமாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம். கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் SIP மூலமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க, லாங் டேர்மில் பெருசாக வளரும். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேவிங் சேவ்ஸ் யூ இன் ட்ரபிள்,
ஆனால் இன்வெஸ்டிங் மேக்ஸ் யூ வெல்த்தி இன் லைஃப். ரெண்டுமே முக்கியம்தான். ஆனால் அதை மிக்ஸ் பண்ணாதீங்க. சேவிங்ஸை எமர்ஜென்சிக்கு மட்டும் வச்சுப்போம், இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போக வச்சுப்போம். ஓகே, ஃபைனலாக பணத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் நம்ம கடமை இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை க்ரோ பண்ண வைக்கிறதும் நம்ம பொறுப்பு தான். நம்ம க்ரோ மணி வித் மாறன் ஃபேமிலியோட எய்மே அதுதான். நம்ம எல்லாரும் ஃபினான்சியலாக ஒரு நல்ல இடத்துக்கு போகணும். ஓகே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? இன்னும் சேவிங் ஸ்டேஜ்லையா இல்லை இன்வெஸ்டிங் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிட்டீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Happy investing. Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.